கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார். கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து இப்போ கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கானான் பக்கத்துல வரும்போது மோசே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நீங்க அங்க போகும்பொழுது உங்களுக்கு நீங்க கையால கட்டாத வீட்டையும் நீங்க நடாத திராட்சை தோட்டங்களையும் மரம் செடி கொடிகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, நாள் ஆக ஆக ஆண்டவரை மறந்துட்டு அந்நிய தெய்வங்கள் பின்னாடி போயிடுவீங்க. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் கானானை விட்டு உங்களை அந்நிய தேசத்துல அடிமையை அனுப்பிடுவார். ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை நீங்க அந்நிய தேசத்துக்கு போயிட்டீங்கனாலும் ஆண்டவரே நம்ம மன்னிங்க, எங்களை மறுபடியும் எங்க தேசத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்க தேடுவீங்கன்னா அவர் மறுபடியும் உங்களை கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று இங்கே கர்த்தர் வாக்களிக்கிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை மறந்து அந்நிய தெய்வங்கள் பின்னாடி போனாலும் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் உங்களை மறக்க மாட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, சில நேரங்கள்ல சூழ்நிலை நிமித்தம் நீங்க கர்த்தரை மறந்திருக்கலாம் அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கே ஆவியானவர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். அவர் இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறதுனால அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அது மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி பல பாவங்களுக்குள் விழுந்திருந்தாலும் அவர் உங்களை அழிக்க மாட்டார். அவர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறதுனால மறுபடியும் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். எல்லாத்துக்கும் மேல அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறப்பதே இல்லை. நீங்க என்னைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினீர்களோ, அவரோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்தீர்களோ, அந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கையை பிடிக்கிறார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நீங்க அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. உங்க கூட பண்ணின உடன்படிக்கை அவர் எப்போ ஞாபகத்துல வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 4:29 ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். அதாவது இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளி தேசத்துல அடிமையா இருக்கும் பொழுது அங்க இருந்து நீங்க ஆண்டவரை தேடுவீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதே போல இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கி போன நிலைமையில இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசுவே என்னை மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் கூட இருந்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவரை நீங்க தேடுவீங்கன்னா இப்பொழுதே அவர் உங்க கையை பிடிப்பார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால உங்களை அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்காக தான் அவர் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்த ஆண்டவர் உங்களை மறப்பாரா? ஆகவே இந்த நாள்ல ஆண்டவரே நான் மறுபடியும் உங்க கையை பிடிக்கிறேன், என் கூடவே இருங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்க கையை பிடிப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மறக்கவும் மாட்டார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you and God bless you.